அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில திடீர்னு ஒரு அதிரடியான பயங்கரமான ஒரு செய்தி ஒன்று நம் காதுகளுக்கு எட்டுச்சு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்திய எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள நுழைந்து பங்களாதேஷ் சுமார் 5 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள வந்து இந்திய பூமியை பிடிச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு செய்தி பங்களாதேஷ் ஊடகங்கள்ல எல்லாத்துலேயும் ஹெட்லைனாக வந்திருந்தது. அதோட இல்லாம இந்தியாவுடைய இடதுசாரி ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊடகங்கள்லையும் இந்த செய்தி பெரும் பரபரப்பாக வெளியிடப்பட்டதை நாம பார்த்தோம். இந்த செய்தி வெளிவந்த பிறகு நாம இதை அனலைஸ் செய்த போது இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்பு படை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதற்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தது. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன? பங்களாதேஷ் ராணுவம் இந்திய எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய பூமியை பிடிச்சிருச்சா? இது வந்து உண்மையா? இதன் பின்னால், இந்த செய்திக்கு பின்னால் நடந்திருக்கிற விஷயம் என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. ரொம்பவுமே அதிர்ச்சி தரக்கூடிய பயங்கர பரபரப்பான செய்தியாக இது இருக்குது நண்பர்களே. கடைசி வரைக்கும் இதை தொடர்ந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே போல உலகம் முழுவதும் நடக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா, பூகோள அரசியல் தொடர்பான செய்திகளை, அதிலையும் குறிப்பாக இந்த இந்தியன் ஆங்கிள், இந்தியாவுடைய தொடர்பு அதில் என்ன அப்படிங்கிறது போல அந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு முக்கியமான செய்திகளை மட்டும்தான் நம்ம சேனல்ல பேசுறோம். அப்படிப்பட்ட செய்திகளை நீங்க தவறாம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அப்பொழுதுதான் யூடியூப் வந்து நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அதை சொல்லும், உங்களுடைய நோட்டிபிகேஷன்லாம் காட்டும். இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. அதை தட்டிட்டு பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இது போன்ற அதிரடியான ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். உண்மையிலே நண்பர்களே, இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து செய்தியை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பங்களாதேஷுடைய எல்லை ராணுவ படை, பார்டர் பேட்ரோல்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த படை இந்திய எல்லையை கடந்து, இந்திய பங்களாதேஷ் எல்லையை கடந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய பூமியை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியை பங்களாதேஷ் ஊடகங்கள் எல்லாமே ஹெட்லைன்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, இப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டதா? சீனா தான் இது போன்ற பிரச்சனைகளை இப்பொழுது நமக்கு செய்து கொண்டிருக்குதுன்னு பார்த்தா பங்களாதேஷ் எல்லைப்படை கூட இப்படி செய்தா? அந்த அளவுக்கு இந்தியா வீக்கா போயிருச்சா? இந்திய எல்லைப்படை என்ன செய்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம மனசுல ஓடுச்சு. பங்களாதேஷ் ஊடகங்கள்ல வந்த இந்த செய்தியை போலவே இந்தியாவுடைய இடதுசாரி ஊடகங்கள் இருக்குது இல்லையா, குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற பல ஊடகங்கள் இதே செய்தியை பயங்கர பெருசாக போட்டுக்கிட்டு இருந்ததையும் பார்த்து பயங்கர அதிர்ச்சியானோம். அதற்கு பிறகு இதன் பின்னால் இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு நம்மளுடைய சோர்ஸஸ் எல்லாம் நாம விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்படி நாம விசாரித்த போதுதான் இதன் பின்னால் இருந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்தது நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, பங்களாதேஷுடைய 58வது பிஜிபி ரெஜிமெண்ட் இருக்குது இல்லையா, பார்டர் கார்ட்ஸ் ஆஃப் பங்களாதேஷ், அந்த ரெஜிமெண்ட்டுக்கு புதியதாக ஒரு கமாண்டிங் ஆபீசரை நேற்றைய தினம் நியமிச்சிருக்கிறாங்க. அவர் யாருன்னா லெப்டினன்ட் கர்னல் ரஃபீக் இஸ்லாம் அப்படிங்கிறவர் தான் அவரு. அவர் வந்து பதவியேற்று கொண்ட உடனேயே பிரஸ் மீட் ஒன்று நடத்துறாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி பங்களாதேஷுடைய எல்லை காவல் படை நேற்று இரவு இந்தியாவுக்குள்ள பூந்து ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவுக்குள்ள பூந்து இடத்தை நாம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த பேட்டியை, இந்த கிளைமை உண்மை அப்படின்னு நினைத்துதான் பங்களாதேஷுடைய எல்லா ஊடகங்களும் இதை மிக பெரியதாக போட்டிருந்தாங்க. இது தொடர்பாக இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பேச்சாளர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுவது நார்த் 24 பர்கனாஸ் மாவட்டம்
அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற பக்டா பிளாக் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ரங்காத் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் நடந்ததாக செய்திகளை வெளியிட்டிருக்குது பங்களாதேஷ். அந்த கிராம பகுதியில் பங்களாதேஷுடைய எல்லை காவல்படை இந்த கிராமத்துக்குள்ள ஊடுருவி 5 கிலோமீட்டர் உள்ள வந்து விட்டதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த இடம் மட்டும் இல்ல, பங்களாதேஷ் இந்திய எல்லையில பெரும் பகுதியிலுமே ஆறுகள் தான் எல்லைகளாக இருக்குது. இந்த கிராமம் இருக்குது இல்லையா, ரங்காத் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த கிராமம் இந்திய எல்லை பகுதியில் இருக்குது. அது வந்து கொடாலியாஸ் அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். அது இந்த இடத்துல இந்த கொடாலியாஸ் ஆறு இருக்குது இல்லையா, அந்த ஆறு தான் இந்தியாவையும் பங்களாதேஷையும் பிரிக்கிற எல்லையாக இருக்குது. இந்த ஆற்றில் இந்த பக்கத்துல இந்தியாவுடைய எல்லை கோடு அப்படின்னு கல்லு வைக்கப்பட்டிருக்குது. அதே ஆற்றுடைய அந்த பகுதியில் அந்த எல்லையில பங்களாதேஷுடைய எல்லை இங்கே ஆரம்பிக்குதுன்னு கல்லு நடப்பட்டிருக்குது. அந்த கற்கள் அப்படியே தான் இருக்குது. அந்த கற்களை யாரும் எடுக்கவும் இல்லை, மாற்றி வைக்கவும் இல்லை. அதே போல அந்த பகுதியிலிருந்து அந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் பங்களாதேஷுடைய எல்லை ராணுவம் வரவே இல்லை. இந்தியாவுடைய இந்த எல்லைகளை தாண்டி யாரும் வரவில்லை, வரவும் நாங்கள் விடமாட்டோம். இந்தியாவுடைய பூமியில இதுவரைக்கும் பங்களாதேஷுடைய ராணுவம் 1 இன்ச்சை கூட பிடிக்கவில்லை. நாங்க 1 இன்ச்சை கூட இந்திய பூமியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், பங்களாதேஷ் பிடிக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய பேச்சாளர் பங்களாதேஷுடைய ஊடகங்களுக்கும் இந்தியாவுடைய இடதுசாரி ஊடகங்களுக்கும் பங்களாதேஷுடைய புதிய லெப்டினன்ட் கர்னலாக பதவியேற்றுக் கொண்டிருக்கார் இல்லையா, அவருக்கும், அவர் தானே இந்த விஷயத்தையே கிளப்பி விட்டது, அவருக்கும் கடுமையான கண்டனத்தை இந்த சமயத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷுடைய ராணுவத்தில் இவர் வந்து 58வது பிஜிபி ரெஜிமெண்ட்டுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாரு. அவர் வந்து ஒரு ஸ்டண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக இப்படி தன்னுடைய பிராந்தியத்தில் தாங்க போய் எல்லையை தாண்டி பூமியை பிடிச்சதாக இவர் கிளப்பி விட்டிருக்கிறாரு. இது வந்து 2 நாடுகளுடைய உறவை, நட்புறவை பயங்கரமா கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இனிமேலும் இவர் மட்டுமல்ல, பங்களாதேஷ் ராணுவத்தையோ பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற புரளிகளை கிளப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய பேச்சாளர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இது தொடர்பாக இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள் பலரும் இந்திய ஊடகங்களுக்கு, இந்தியாவுடைய இடதுசாரி ஊடகங்களுக்கும் இந்தியாவுடைய எதிர்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்து வர்றாங்க. இந்திய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ்காரங்க அவங்க நாட்டில் லோக்கல் பொலிட்டிக்ஸுக்காக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே பிரச்சனையை மூட்டி விடுறதுல குறியாக இருக்கிறாங்க. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் எதிர்கட்சிக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இடதுசாரி ஊடகங்களும் இது போன்ற எதிர்கட்சி ஆதரவு ஊடகங்களும் தேவையில்லாத புரளிகளை கிளப்புவதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பங்களாதேஷுடைய எல்லை ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள பூந்துருச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொய் செய்தி. அது வந்து ஒரு புரளி அப்படிங்கிறதை நாம் இங்க ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நமக்கு சொல்லி இருப்பது போல இந்திய எல்லையில 1 இன்ச் நிலத்தை கூட நாம எந்த நாட்டுக்கும் அடிபணிந்து நாம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இந்தியனாகிய நாமும் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம இங்க மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ளணும். இது தொடர்பாக இடதுசாரி ஊடகங்களும் சில எதிர்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்களும் இந்தியாவுக்கு எதிராகவே இப்படி புரளி எல்லாம் கிளப்பி விடுறாங்க இல்லையா, இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன நண்பர்களே? இது போன்ற ஊடகங்களை பற்றிய உங்களுடைய உண்மையான கருத்து என்ன? அதை பற்றி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.